வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சங்கரராமன் கொலை வழக்கில் புதுச்சேரி கோர்ட் தீர்ப்பு. ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்பட குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரும் விடுவிப்பு. கூடங்குளம் அருகே குண்டுவெடிப்பால் பலி எண்ணிக்கை 6 உயர்வு. உதயகுமார் உள்ளிட்ட 20 பேர் மீது போலீசார் வழக்கு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் மீண்டும் அட்டூழியம். திடீர் தாக்குதலில் ரிசர்வ் படை வீரர்கள் 4 பேர் பலி. விரிவான செய்திகள். சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 23 பேரையும் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளராக இருந்த சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட 24 குற்றவாளிகள் மற்றும் 189 சாட்சிகளிடம் விசாரணையும் இருதரப்பு வாதங்களும் நடந்து முடிந்தன. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் கதிரவன் 2013ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி கொல்லப்பட்டார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி செவ்வாயன்று நடந்த விசாரணையின் போது ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 21 பேர் ஆஜராகினர். அப்போது நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி முருகன் அறிவித்தார். குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் தில்பாண்டியன் தாமதமாக ஆஜரானார். சில்வர் ஸ்டாலின் என்பவர் மீதான இன்னொரு வழக்கில் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து செவ்வாயன்று நீதிபதி முருகன் தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பில் சங்கரராமன் கொலை குறித்து அவருடைய மனைவி பத்மா, மகன் ஆனந்த் சர்மா, மகள் உமா ஆகியோர் குற்றவாளிகளை அடையாளம் காட்டவில்லை என்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 189 பேரில் 83 பேர் பிறர் சாட்சியம் அளித்ததால் அவர்களது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சங்கராச்சாரியார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமில்லை என்பதால் குற்றம் சுமத்தப்பட்ட 23 பேரை விடுதலை செய்வதாக உத்தரவிட்டார். மொத்தம் 189 சாட்சிகள், 83 சாட்சிகள் பிற சாட்சிகளாக மாறிவிட்டதனால் அவருடைய சாட்சியங்கள் ஏற்கத்தக்கதில்லை. மேலும் சங்கரராமனுடைய குடும்பத்தாரை, மனைவி, மகன், மகள் 3 பேருமே இந்த வழக்கை சரியான முறையிலே எடுத்து செல்லாமல் மாற்றி மாற்றி சொல்லியதனால் அவர்களுடைய சாட்சியமும் செல்லத்தக்கதில்லை. அவர்கள் சங்கராச்சாரியர் சுமத்திய குற்றச்சாட்டில் எந்த ஆதாரமும் இல்லை. மேற்கொண்டு பிரேம்குமார் அவர்கள் அதிகமாக ஈடுபாடு கொண்டு பாதகமான சில புலன் விசாரணை செய்ததாலும் அதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதனாலும் இந்த வழக்கில் அந்த புறசாட்சிகளை ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் அனைவரையும் விடுதலை செய்துள்ளார். மேலும் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்வது குறித்து அரசிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தேவதாஸ் கூறினார். இதற்கிடையே இவ்வழக்கின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக சங்கராச்சாரியார் வக்கீல்கள் தெரிவித்தனர். அந்த 120 கான்ஸ்பிரசி சதிக்கு எந்த விதமான மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸ் இல்ல. சதிக்கே எவிடன்ஸ் மெட்டீரியல்னா மோட்டிவே இல்ல இந்த கேஸ்ல. அதனால இந்த வழக்கை விடுதலை பண்ண சொன்னாங்க. இன்று வெற்றிகரமாக ஒரு நல்ல ஒரு முடிவை நாங்க கிடைக்கப்பட்டிருக்கோம். அதனால அது குறித்து நாங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதனிடையே வழக்கின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் நம்ப முடியாததாகவும் இருப்பதாக சங்கரராமன் மகன் ஆனந்த் கூறினார். தனது தந்தையை கொன்றவர் யார் என்பது தெரிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கூடங்குளம் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் பலியானோர் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக உதயகுமார் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தை அடுத்துள்ள கூத்தங்குழி கிராமத்தினர் தாது மணல் ஆலைகளில் பணியாற்றி வருகின்றனர். கூத்தங்குழி பகுதியைச் சேர்ந்த சிலர் பாதுகாப்பு கருதி இடிந்த கரையை ஒட்டியுள்ள சுனாமி காலனி வீடுகளில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் அவர்கள் தங்கியிருந்த வீடுகளில் செவ்வாய்க்கிழமையன்று மாலை பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டுகள் வெடித்து சிதறின. இதில் 2 வீடுகள் தரைமட்டமாயின. 2 சிறுமிகள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டனர். இதில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட 2 சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். இடிந்தகர சுனாமி காலனியில் ஒரு வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வெடிச்சு உள்ள இறந்திருக்காங்கன்னு தகவல் கிடைக்குமே. நம்ம கூடங்குளத்தில் இருந்த ஃபயர் சர்வீஸ் யூனிட் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. பார்க்கும்போது உள்ள 2 பெண் குழந்தைகளும் ஒரு பெண் ஏத்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணும்
அந்த வெடிகுண்டுல வெடிச்சு இறந்திருக்காங்க. இந்த பயங்கர குண்டு வெடிப்பில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் நாகர்கோவில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் துவங்கிய கடந்த 1.5 ஆண்டு காலமாக போராட்டக்காரர்கள் முகாமிட்டுள்ள இடிந்தகரை, சுனாமி காலனி ஆகிய பகுதிகளுக்கு போலீசார் செல்வதில்லை. இதனால் இந்த பகுதியில் நடக்கும் சமூக விரோத செயல்களையும் வெடிகுண்டு பதுக்கல் போன்ற செயல்களையும் கண்டறிய முடியவில்லை. இந்நிலையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 6 பேர் பலியான சம்பவம் நடந்து பல மணி நேரத்திற்கு பின்னரே மாவட்ட எஸ்பி விஜயேந்திர பிதாரி தலைமையில் போலீசார் நேரில் வந்தனர். அப்போது அங்கு வெடிக்காத நிலையில் இருந்த 2 குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கச் செய்யப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பாக போராட்டக் குழுவைச் சேர்ந்த உதயகுமார் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விஜயேந்திர பிதாரி தெரிவித்தார். நேற்று 2 லைவ் பாம்ஸ் ஸ்பாட்ல சீஸ் பண்ணிருக்கோம். அது ஃபோரென்சிக் அனாலிசிஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். தனிப்படைகள் கண்டிப்பா குற்றவாளிகள் கைது பண்ணிடுவோம். உதயகுமார், முகிலன், புஷ்பராயன் பேர் வழக்குல பேர் இருக்கு. ஆனால் இது தனிப்பட்ட 2 குழுக்கள் இடையிலான மோதல் என்றும் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் உதயகுமார் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் நடத்திய தாக்குதலில் ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 4 வீரர்கள் பலியாயினர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள மோடக்பல் பகுதியில் மக்கள் நலன்சார் நடவடிக்கைகளில் ஒன்றான சாலை அமைக்கும் பணியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதனன்று காலை 9:30 மணியளவில் முர்கினார், சேராமுங்கி காட்டு பகுதிகளிடையே ரிசர்வ் போலீஸ் படையின் 168வது பெட்டாலியனைச் சேர்ந்த வீரர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் மீது திடீரென கண்மூடித்தனமாக மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பதிலுக்கு வீரர்களும் துப்பாக்கியால் சுட்டனர். இந்த துப்பாக்கிச் சண்டையில் ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். மேலும் 4 வீரர்கள் பலத்த காயத்துடன் பிஜப்பூர் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வீரர்களிடம் இருந்த AK-47 உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களை மாவோயிஸ்டுகள் எடுத்துச் சென்றுவிட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து மாவோயிஸ்டுகளை காட்டில் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நடிகர் சிவாஜி சிலையை அகற்றுவோர் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமையன்று கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் சிவாஜி கணேசன் சிலை விவகாரம் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது, கண்ணகி சிலையை எடுத்தவர்கள் சிவாஜி சிலையையும் அகற்றினால் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்று கருணாநிதி பதிலளித்தார். கண்ணகி சிலையை எடுத்தவர்கள் இப்பொழுது என்னுடைய நண்பர் சிவாஜி கணேசனுடைய சிலையை எடுக்க விரும்பினால் எடுக்கட்டும், அவருடைய பலனை அவருடைய அனுபவிப்பார். மேலும் கெயில் நிறுவன விவகாரத்தில் மேல்முறையீடு செய்வதை விட இருதரப்பும் பேசி சுமூக முடிவு காண வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டார். வழக்காடுவதை விட இருதரப்பாரும் பேசி விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் நல்ல தீர்வை காண வேண்டும் என்பதுதான். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கில் வெளியான தீர்ப்பு குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என்றும் கூறிய கருணாநிதி, மின்வெட்டு பிரச்சினை குறித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் பதில் அனுப்பிய பிறகு கருத்து கூறுவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கல்லந்தல் பகுதியைச் சேர்ந்த காவுக்காரன் என்பவர் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். இவர் பணி முடிந்து பணியாளர்கள் 18 பேருடன் தனது மினி லாரியில் சந்தவாசல் பகுதியிலிருந்து ஜல்லி கலவை மெஷினுடன் கல்லந்தலுக்கு வந்து கொண்டிருந்தார். லாரி முனியந்தாங்கல் அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரி திடீரென்று வலப்புறம் திரும்பியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து மினி லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் லாரியில் பயணம் செய்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நிலையில் திருமலை என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பலியானார். இவ்விபத்து குறித்து கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாமில் குடிசையில் விளையாடிய 4 குழந்தைகள் தீயில் கருகி இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் நகவுன் மாவட்டத்தில் ஜூரியா கிராமம் உள்ளது.
சம்பவத்தன்று இந்த கிராமத்தைச் சேர்ந்த சில குழந்தைகள் அருகில் உள்ள வயல்வெளிக்கு சென்று விளையாடிக் கொண்டிருந்தனர். வயலில் உள்ள ஒரு குடிசைக்குள் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த போது குடிசை திடீரென தீப்பற்றிக் கொண்டது. இதில் 4 குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக இறந்தனர். 4 வயது முதல் 6 வயது வரை நிரம்பிய அந்த குழந்தைகள் அதே கிராமத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து ஜூரியா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏற்காடு இடைத்தேர்தலில் மத்திய ரிசர்வ் போலீசாரை பயன்படுத்தவும் அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோ பதிவெடுக்க உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. ஏற்காடு இடைத்தேர்தல் வரும் 4ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் திமுக சார்பில் அமைப்புச் செயலாளர் இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். ஏற்காடு தொகுதியின் அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் மத்திய ரிசர்வ் போலீசாரை பயன்படுத்தவும் அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோ பதிவெடுக்க உத்தரவிடவும் அம்மனுவில் கோரப்பட்டுள்ளது. இம்மனு நீதிபதி சசிதரன் முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சுட்டிக்காட்டிய நடவடிக்கைகள் அனைத்தும் அமலில் உள்ளதாக தமிழக அரசும் தேர்தல் கமிஷனும் விளக்கம் தந்தது. இதையடுத்து இவ்வழக்கின் மீதான உத்தரவு வியாழக்கிழமை வழங்கப்படும் என்று நீதிபதி சசிதரன் அறிவித்தார். சிஆர்பிஎஃப் போலீஸ் ப்ரொடெக்ஷன், பேராமிலிட்டரி போலீஸ் எல்லாம் வச்சு செக் போஸ்ட்லாம் முறையா கவனிக்கணும். அதே மாதிரி எல்லா போலிங் பூத்லையும் வீடியோ கவரேஜ் இருக்கணும். தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருப்பதாகவும் 290 வாக்குச்சாவடிகளில் 272 வாக்குச்சாவடிகளுக்கு லைவ் வெப்காஸ்டிங் பண்ணியிருப்பதாகவும், இன்னும் தேவை என்றால் நீதிமன்றம் உத்தரவிடுகின்ற வகையிலே நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்று எலெக்ஷன் கமிஷன் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்ததற்கு இணங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். ஏற்கனவே திமுக வேட்பாளர் மாறன் சேலம் மாவட்ட கலெக்டரை மாற்ற கோரிய வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழிற்சாலை அமைவிட சான்றிதழ் அளிப்பதற்கு 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய செங்கோட்டை பெண் தாசில்தார் கைது செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்தவர் செண்பகராஜ். சிமெண்ட் கல் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வரும் இவர் செங்கோட்டையை அடுத்துள்ள புளியறையில் புதிய தொழிற்சாலை துவங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதற்குரிய அமைவிட சான்றிதழ் கோரி செங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் செண்பகராஜ் விண்ணப்பித்தார். சான்றிதழ் வழங்க பெண் தாசில்தார் ஸ்டெல்லா எஸ்தர் ராணி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். இந்நிலையில் செண்பகராஜ் முதலில் 3,000 ரூபாய் மட்டும் கொடுத்தார். மீதமுள்ள 7,000 ரூபாய் பணத்தை கொடுத்தால்தான் சான்றிதழ் தருவேன் என்று தாசில்தார் கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த செண்பகராஜ் நெல்லை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி தங்கசாமியிடம் புகார் செய்தார். இதையடுத்து அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 7,000 ரூபாய் பணத்தை செண்பகராஜ் தாசில்தாரிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதையடுத்து பாளையங்கோட்டையில் உள்ள தாசில்தாரின் வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து 43 நாட்களுக்கு பின்னர் தாயகம் திரும்பிய புதுக்கோட்டை மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 15 மீனவர்கள் எழுவைத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். 42 நாட்கள் சிறை காவலுக்கு பின் செவ்வாயன்று அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதே நேரம் இந்த மீனவர்களின் படகுகள் மீதான விசாரணை வரும் டிசம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மீனவர்கள் அனைவரையும் சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் மீனவர்கள் அனைவரும் மண்டப கடலோர காவல்படை முகாமிற்கு கொண்டு வரப்பட்டனர். அதிகாரிகளின் விசாரணைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அன்னைக்கு அன்று 14 அன்று நைட்டு 4 படகு கரை திரும்பவில்லை. ஏன்னா அத்துமீறி இலங்கை அரசு சிறைப்பிடித்து சென்று விட்டாங்க. இது அடிக்கடி நடக்கிறதுனால ஆட்களை இடையில இந்த இன்னைக்கு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படகை மத்திய அரசு மாநில அரசு பேசி இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படகையும் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணி இரு நாட்டு மீனவர்களை பரஸ்பரமா தொழில் செய்யணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 43 நாட்களுக்கு பின்னர் தாயகம் திரும்பிய மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்று அவர்களை புதுக்கோட்டைக்கு அழைத்துச் சென்றனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,976 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,872 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 48 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,850 ரூபாயாக இருந்தது.
பெண்ணை கற்பழித்து கண்களை தோண்டி மர்ம ஆசாமிகள் கொலை செய்த சம்பவத்தால் மக்கள் ஆவேசமடைந்து போராட்டத்தில் குதித்தனர். அசாம் மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டத்தில் உள்ள போகி நதி கிராமத்தைச் சேர்ந்த 30 வயது பெண் தனது மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக டெம்போவில் பயணித்தார். அப்போது டிரைவர் உள்ளிட்ட 4 ஆசாமிகள் டெம்போவிலேயே அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததோடு அந்த பெண்ணின் கண்களை தோண்டி சாலையில் வீசினர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அந்த பெண் இறந்தார். இதனால் கடும் ஆவேசமடைந்த பொதுமக்களும் மகளிர் அமைப்புகளும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதோடு எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளின் வீடுகள் முன் முற்றுகையிட்டனர். It's the most heinous offence ever since after Nirbhaya case, and it's such a gruesome and dastardly act by the culprits that I think that only death penalty needs to be given to them. That girl was not only raped, but after that, in a very gruesome way, her eyes were poached and pierced into, and she was left there to die. பெண்ணின் கொடூர கொலை அசாமில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை துவக்கியுள்ள போலீசார் இருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்து வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.